ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம கடைகளில் வாங்குகிற பொருட்கள்லாம் ஒரு சில பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதோட கவர், அந்த பாக்ஸ் அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அப்படி தூக்கி போடாமல் நம்ம அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது அட்டை பாக்ஸில் தான் பேக் பண்ணி தருவாங்க. ஸோ அதை நம்ம தூக்கி போடாமல் அது அடியில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு இந்த மாதிரி தக்காளி இல்லை வேறு என்னென்ன பொருட்கள் நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணலாமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இதில் அடியில் ஒரு டிஷ்யூ போட்டு நான் தக்காளி வச்சுருக்கேன். இது எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு. அடுத்த ஐடியா பார்த்தோம் அப்படின்னா, இதே அட்டை பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆயில், ஷாம்பு, பவுடர், லோஷன், பர்ஃப்யூம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையும் வச்சு நம்ம பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரி அழகாக வைக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஓப்பன் ஷெல்ஃப், வார்ட்ரோப் அதுக்குள்ளே சில பேர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்றா வச்சா. அடுத்து எக் ட்ரே இருக்குது இல்லையா, இந்த எக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரே நம்ம தூக்கி போடாமல் இதை நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம எந்த பிளேஸில் வைக்க போகிறோமோ அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இயரிங்ஸ்லாம் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த ட்ராயரில் உள்ளே வச்சுருக்கேன். இது இவ்வளோ லென்த் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இந்த ட்ரே ஃபுல்லுமே நம்ம உள்ளே வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். நம்ம வைக்க போகிற இடத்த பொறுத்து நம்ம அந்த ட்ரேவை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடாமல் நம்ம நிறைய வழியில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் இயரிங்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது இந்த ஒயிட் கலரில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது இல்லையா, அது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கும்போது அது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக சைட்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் தான். அதை போட்டு அதில் இயரிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருக்குது. அந்த ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நம்ம தெர்மாக்கோல் கூட இந்த பாக்ஸ் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சு அதில் இயரிங்ஸை நம்ம குத்தி வச்சுக்கலாம். இது எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கூட நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ட்ராவல்லாம் போகும்போது இது அப்படியே அழகாக இந்த பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் கூட இதில் நம்ம பேங்கிள்ஸ், ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கிச்சனில் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறம் அந்த லிக்யூட் அதெல்லாம் இந்த மூடியை எடுத்துகிட்டு ட்ரே மாதிரி வச்சு அதெல்லாம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஹேண்ட் வாஷ் வாங்குகிற பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் கூட இதில் ஊற்றி வச்சுக்கலாம். அது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு பம்ப் பண்ணாலே போதும். நம்ம பாட்டிலெலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கரண்டி போட்டு எடுத்துகிட்டு கையில் ஊற்றிட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஸ்ப்ரே பண்ண முடியாது, பட் நம்ம லிக்யூடெல்லாம் கலந்துட்டு நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பாட்டிலில் தான் கொஞ்சம் லிக்யூடும் லெமனும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இந்த பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம இந்த லிக்யூடை அடுப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி அடுப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்குது. இது ஸ்ப்ரே பாட்டில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ், ஜெம்ஸ் அது மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுப்பாங்க இல்லையா, டப்பாவில் போட்டு. ஸோ அந்த டப்பாவை நம்ம தூக்கி போடாமல் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்பப்போ ஏலக்காய் தேவைப்படுமோ மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இடத்தையும் ரொம்ப அடைக்காது. அதே மாதிரி ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஹெட்செட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த முட்டை மாதிரி இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் கூட நிறைய இப்போ வருது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த முட்டை மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயும் நம்ம ஹெட்செட்டு
அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ வாங்குவோம் இல்லையா, அது வந்து முடிஞ்ச பிறகு அந்த பேக்கை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கிச்சன் ட்ராயரில் வச்சு ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குக்கர் வெயிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பொருள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அழுத்தமாக இருக்குது, அதனால் நல்லா யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து, அதனால் கொஞ்சம் அழுக்காக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, குட்டி குட்டி பர்ஃப்யூம், லிப் பாம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து வசதியாக இருக்கும். நான் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி கிச்சன் ட்ராயரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய ஒயிட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான், அதுலேயும் நான் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட் ஒரு 5-6 திங்ஸை வச்சு அகெயின் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் எவ்வளோ நம்ம தேவையில்லாமல் தூக்கி போடுவோம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில்